குட்டீஸ் குட்டீஸுங்களா எப்படி இருக்கீங்க? நான் ஒரு மினியன் வித் கோபி இந்த பிக்சர் வரைய போகிறேன். என்னோட சேனல் பேர் ஹார்ட் பக். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருங்க, அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுல வல்லமை பிடிச்சி நிறைய புக்களை ரீடிங் பண்ணுவார். நிறைய புக்கு, அந்த காலத்து புக்கிலேருந்து இப்போ உள்ள புக்குக்கெல்லாம் நல்லா படிக்கிறாரு. அதில் சிலது அவங்க உண்மையாக தானே எழுதியிருப்பாங்க, சிலது இதாக இருக்கும், பொய்யாக கூட இருக்கும். அதனால் அது இவர் என்ன செய்கிறாருன்னா, உண்மையாக இருக்கா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி 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 பார்ப்பார். எது உண்மை, இவங்க சொல்கிறது உண்மை, இவங்க சொல்கிறது பொய் அப்படின்னு ஒரு பண்ணுவார். அதை வச்சு ஒரு புக்கு இவர் எழுதிட்டு இருக்காரு. அதனால இப்படியும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு புக்கில் மட்டும் இல்லை, எல்லா புக்லேயுமே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் அப்படியே வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தான்னா, அதில் இதுமாரி வானத்தில் இதுமாரி பெரிய அரண்மனைலாம் இருக்குது. அங்கே அமாவாசைக்கு ஒரு பூ பூக்கும். அந்த பூ நீண்ட ஆயிலை கொடுக்கும். சாகாவரம் இருக்குல்ல, அதுமாரி நீண்ட ஆயிலை கொடுக்கும், சாகாவரத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் இது யார் போய் கண்டுபிடிச்சி எடுத்து அதை சாப்பிடணும். அதை சும்மாலாம் சாப்பிட முடியாது. அதை ஒரு பூஜை மாரி பண்ணி, அதுக்குன்னு ஒரு பூஜை பண்ணி அதை என்னமோ பண்ணுறாங்க. அதுமாரி எழுதியிருக்கு. அதுமாரி பண்ணிவிட்டு அதுமாரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சாகாவரம் கிடைக்கிது. சரி, இவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம தான் சில இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாருல அவரு, அதுமாதிரி இதையும் கண்டுபிடிச்சி பார்க்கலான்ட்டு இவர் போகிறார். எப்படி போகிறோன்னு யோசிக்கிறது. இப்போ தான் ராக்கெட்டு இதெல்லாம் வந்துருச்சுங்க. அதேமாரி அந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க, குழுவெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த புக்கில். சரின்னா அதுமாரி அந்த ராக்கெட்டில் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. போய் சேர்ந்துட்டு அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா பார்க்குறாரு. இவர் இவ்வளோ பண்ணவர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு நாளைக்கு தான் அமாவாசைன்னா முன்னாடி நாளே போயிட்டாரு. அன்னைக்கு இங்கே போயிருந்தா பரவாயில்ல, முன்னாடி நாளே போயிருந்ததுனால சரி அவனும் போகிறாரு. போயிட்டு அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு இங்கே எப்படி இருப்போமோ அதுமாரி நிறைய பேர் அங்கேயும் காடு மலை இதுமாரி நிறைய எதிர்ப்போக அதுமாரி இருக்குது. அந்த வானத்துலேயும் அதுமாரி இருக்கிறதுனால நீங்களாம் எப்படி வந்தீங்க என்னென்னா அவங்ககிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. அங்கே நிறையா மக்கள் வந்திருக்காங்க. நம்ம இவர் மாரி சயின்டிஸ்டாக இருப்பாங்களே அதுமாரி நிறைய இதில் உள்ளவங்களாம் நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோ கதை சொல்கிறாங்க. இது நீங்கள் இது இப்போ போய் எடுக்கிறது பெருசில்ல, அந்த இடத்துலாம் அபாயமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் போய் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த குழு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த குழுவெலாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. எப்படி இது பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இவரும் நம்ம ஐடியா பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சரி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்புறாரு. கிளம்பி போய் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அது எப்படி இருக்குன்னா, சும்மா காடு மாரி இருக்குது, வனாந்திர காடு மாரி இருக்குது. அந்த காட்டில் போய் என்ன செய்றாரு, போகிறாரு போயிட்டே தான் இருக்காரு. ஆனால் அந்த பூ கிடைச்ச பாடே இல்லை, எங்கே தேடியுமே கிடைக்கல. சேர்ந்து ரொம்பவும் அலையிறாரு. அப்புறம் ஒரு குகை மாரி இருக்குது. என்னடா திடீர்னு ஒரு குகை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே நீர்வீழ்ச்சி மாரி போகுது, நிறைய இதெல்லாம் இருக்குது அந்த குகைக்குள்ளே. அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காரு. தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே பார்த்தா அப்படியே சோலைவனம் மாரி அப்படியே பூக்கெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படியே பார்க்கும்போது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு ஆள் நம்ம இவ்வளோ இதாக இருக்கா, இந்த இதுலேயும் இந்த மேகத்துலேயும் இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே அவர் எதுக்கு வந்தாங்கிறதே மறந்துட்டார். அந்த சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கார், என்ஜாய் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
பார்த்து பூவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்றாரு, பறிக்கலான்னு போறாரு. பறிக்கலான்னு போய் போயிட கிட்டத்தட்ட போய் அந்த இடத்துக்கு அடைஞ்சிடுறாரு. அப்புறமேட்டுக்கு ஒரு பூ இருக்கு, அந்த பூவையும் பறிச்சிடுறாரு. பறித்து என்ன செய்றாருன்னா, இது இருக்குல்ல, நம்ம பேக் வச்சிருக்காரு, ஒரு அதில் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாரு, அந்த பேக் என்ன செஞ்சாரு, போடலான்னு போடுறாரு. போட்டால் என்ன செய்றாரு, இது கீழே விழுந்துருது. கீழேனா இவர் போடுற பூ கீழே விழுவுறதுன்னா அது வந்து அங்கே இருக்க தரையில் விழுவல, பூமி இருக்கு பாருங்க, அந்த பூமிக்குள்ள இவர் போடுற பூவு டைரக்டா என்ன செய்யுது, கீழே விழுந்துருது. பூமி மேலே விழுந்துருது. கீழேனா அங்கே மேகத்துல இருக்க இடத்துல இல்லை, கீழே பூமியில விழுந்துருது. விழுந்தோடனே என்ன செய்யறாங்க, சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி யோசிச்சுட்டு என்ன செய்யறாரு, சரி வேற பூ பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ஒண்ணுதான் அந்த பூ இருக்கு, வேற பூ இல்லை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வேற பூவே எதுவுமே இல்லை. ஒரு ஆளா என்ன பண்றதுன்னே தெரியல, அதுல நல்லா மாட்டிட்டார். அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த டைமுக்குள்ள போனாதான் எடுத்துட்டு வந்தாதான் இங்கே வர முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம அவர் வந்து என்ன செய்றாரு, அங்கேயே தங்கிடுறாரு. அந்த மக்கள் இருக்காங்க பாரு, அவங்ககிட்டே போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு அவ்வளோதான், அவர் வாழ்க்கையை அளந்துட்டு அங்கேயே கிடக்குறாரு. இதுதான் அவருடைய இதாக போயிடுச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் கதை முடிஞ்சிடுச்சு. என் படத்துக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க. நாங்களும் உங்களை போல் கொஞ்சம் கொஞ்சமாக படம் வரைகிறோம். ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணி. ரொம்ப நன்றிப்பா, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நன்றி, தேங்க்யூ.